மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். கூத்து பட்டறையில் இருந்து சினிமாவில் அறிமுகமாகி இன்று தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் நடிகர் விமல். பூபதி பாண்டியன் இயக்கத்தில் 2018ஆம் ஆண்டு வெளியான மன்னர் வகையரா படத்தில் நாயகனாக நடித்ததோடு தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான A3V சினிமாஸ் மூலம் இப்படத்தை தயாரித்து தயாரிப்பாளராகவும் ஆனார். இந்த படம் வெற்றி படமாக அமைந்த நிலையில்தான் பல்வேறு வகையராக்களால் சர்ச்சைகளும் புகார்களும் விமலை சூழ ஆரம்பித்தன. பினான்சியர் கோபி, தயாரிப்பாளர் சிங்காரவேலன் மற்றும் திரைப்பட விநியோகஸ்தர் கங்காதரன், தயாரிப்பாளர் திருப்பூர் கணேசன் ஆகியோர் பண மோசடி புகார் தெரிவித்திருந்தனர். அதுவும் திருப்பூர் கணேசனின் மகள் ஹேமா அப்போது அளித்த புகாரில் படத்தின் பட்ஜெட்டை 5 கோடி ரூபாய் என்றும் 1.5 கோடி ரூபாய் மட்டும் முதலீடு செய்தால் மீதி தொகையை சினிமா உலகத்திற்குள் கடனாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நடிகர் விமல் அளித்த உத்தரவாதத்தை நம்பிய எனது தந்தை சென்னைக்கு வந்து ஒரு அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்து பட தயாரிப்பு பணிகளை ஆரம்பித்தார். 17 நாட்கள் படப்பிடிப்பு நடந்து முடிந்த வேளையில் விமலுக்கும் நாயகிக்கும் இடையே தனிப்பட்ட காரணங்களுக்காக சண்டை வர 2 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெறாமல் இருந்ததால் மனம் வெறுத்து போன என் தந்தை அதற்கு மேல் படப்பிடிப்பை தொடர மனமில்லாமல் படப்பிடிப்பை ரத்து செய்ய சொல்லிவிட்டு திருப்பூருக்கு வந்துவிட்டார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து என் தந்தையை சந்தித்த விமலிடம், உன்னை நம்பித்தான் இந்த துறைக்கு வந்து முதலீடு செய்தேன். தனி மனித ஒழுக்கம் இல்லாத உன்னை நம்பி மேற்கொண்டு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பவில்லை என்று கூறி மேற்கொண்டு படத்தை தயாரிக்க விருப்பம் இல்லை என்றும் ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். சில நாட்கள் கழித்து அப்பாவை சென்னைக்கு அழைத்த விமல், இந்த படத்தை நம்பித்தான் எனது எதிர்காலம் உள்ளது என கூறியதால் தந்தை கணேசன் ஒப்புக்கொண்டு 2016ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி அன்று மீண்டும் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார். ஆனால் சொன்னபடி 1,73,78,000 ரூபாயை திருப்பித் தரவில்லை என புகார் அளித்ததோடு நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார். அப்போது ஊடகங்களிடம் பேசிய தயாரிப்பாளர் திருப்பூர் கணேசன் பணத்தை திருப்பி கேட்டபோது தயாரிப்பாளர் சிங்காரவேலன் மூலம் ஒரு வாரத்தில் தனக்கு சேர வேண்டிய பணத்தை செட்டில் செய்வதாக தனது லெட்டர் பேடில் விமல் எழுதி கொடுத்தார். ஆனால் அலுவலகம் சென்று கேட்டபோது, இப்போது தர முடியாது, ரிலீஸுக்கு முந்தைய நாள் 70 லட்சம் ரூபாய் தான் தருவேன், கோர்ட்டு காவல்துறைன்னு நடவடிக்கையில இறங்கினால் வேற மாதிரி பண்ணிடுவோம், நீங்க ஆடு வெட்டித்தானே பார்த்திருப்பீங்க, நாங்க ஆளையே விட்டிருக்கோம்னு மிரட்டினார் எனவும் குற்றம் சாட்டியதோடு கொலை மிரட்டல் புகாரும் அளித்திருந்தார். இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, தயாரிப்பாளர் சிங்காரவேலன் தன் பெயரை பயன்படுத்தி போலி ஆவணங்கள் தயாரித்து சுமார் 5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக நடிகர் விமல் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிங்காரவேலன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் நடிகர் விமல் மன்னர் வகையரா படத்தை தயாரிக்க பினான்சியர் கோபியிடம் இருந்து 4.5 கோடி ரூபாய் கடனாக பெற்றதாகவும் படம் வெளியான பின்னரும் அந்த தொகையை அவர் வழங்கவில்லை என்றும் புகார் எழுந்தது. பின்னர் அந்த தொகையை விமல் காசோலையாக வழங்கியுள்ளார். ஆனால் அந்த காசோலையை பினான்சியர் கோபி வங்கியில் செலுத்திய போது விமல் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்று திரும்பி வந்துள்ளது. இதையடுத்து 4.5 கோடி ரூபாய் செக் மோசடி வழக்கை நடிகர் விமல் மீது பினான்சியர் கோபி சென்னையில் உள்ள 11வது சிறு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சென்னை 11வது வழக்குகளையும் விசாரிக்கும் நீதிமன்ற நீதிபதி ஆர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் விமலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவும் வாங்கிய தொகையை நடிகர் விமல் திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மேலும் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார். அப்போது தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அதுவரை தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் விமல் தரப்பு கோரிக்கை வைத்தது.
அதனை ஏற்ற நீதிபதி மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 1 மாதத்திற்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அறிவித்தார். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.